எல்லாம் பயிர் செழிக்க காவேரி கரையோரம் கரம் கூப்பி காட்சி தரும் பூண்டியில் வாழும் மாதாவா ஆண்டவர் இயேசுவின் தாய் இவரே. பூண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புத தாய் இவராம். பூண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புத தாய் இவராம். பூலோகம் வந்த பூண்டி தாயை போற்றி பாடிடுவோம். பூலோகம் வந்த பூண்டி தாயை போற்றி பாடிடுவோம். இறையடியார் லூர்து சேவியர், இறையடியார் லூர்து சேவியர், அன்னையின் ஊழியராய், அன்னையின் ஊழியராய் பணிபுரிந்து வாசம் செய்த புண்ணிய பூமிக்கு பணிபுரிந்து வாசம் செய்த புண்ணிய பூமிக்கு ஒருமுறை வாருங்கள் அன்னையின் திருமுகம் காணுங்கள். ஒருமுறை வாருங்கள் அன்னையின் திருமுகம் காணுங்கள். பூண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புத தாய் இவராம். சரி 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 கம்மா கரி சரி 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 கம்மா சரி 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 கம்மா கரி சரி 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 கம்மா. கண்ணீரை துடைத்து கவலையை போக்கும் துன்பம் நீக்கி இன்பம் கொடுக்கும் இயேசுவை பெற்ற தாய் இவராம். திருத்தலம் வருபவரின் வாழ்வில் காண அதிசயத்தை திருத்தலம் வருபவரின் வாழ்வில் காண அதிசயத்தை நிகழ்த்தி காட்டும் அருள் நிறை மரியின் திருமுகம் காண பூண்டிக்கு வாருங்கள். திருமுகம் காண பூண்டிக்கு வாருங்கள். பூண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புத தாய் இவராம். ஏழ்மை குடும்பம் எளிய வாழ்வு இறைவன் துணையை என்றும் நம்பி வாழ்ந்த நம் இறையடியார். மாதாவை நம்புங்கள் அருளை நிறைவாய் பெற்றிடுவீர் மாதாவை நம்புங்கள் அருளை நிறைவாய் பெற்றிடுவீர் என்று சொல்லி அமைதியில் உறங்கும் அடியாரை காண பூண்டிக்கு வாருங்கள். அடியாரை காண பூண்டிக்கு வாருங்கள். பூண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புத தாய் இவராம். அற்புத தாய் இவராம். அற்புத தாய் இவராம். வணக்கம் ஐயா. வாமா. என்ன பையனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமா? ஆமாங்க ஐயா, பேரு லூர்துசாமி. அதான் தெரியுமே. தம்பி இங்க வாப்பா. இந்த கையால அந்த காதத்தோடு. சரியா இருக்கு. இங்க பாரு, இந்த சின்ன வயசுல சௌந்தர்யா அம்மா
உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி நீ நல்லா படிக்கணும். என்ன? சரிங்க ஐயா. சரி, அந்த கோயில் புள்ள எங்க? வணக்கம் ஐயா. வந்துட்டீங்களா? வாங்கய்யா வாங்கய்யா. இந்தாங்க. லூர்து சாமி தானம்மா? ஆமாங்க ஐயா. இந்தாங்க, அவங்கள கூட்டிட்டு போங்க. தம்பி, நீ போய் அங்க உட்காரு. சரிங்க ஐயா. வாமா. ஆனா ஆனா அது மேலேயே எழுது. ஆனா ஆவண்ணா எழுது. அவன்னா ஆவண்ணா ஈனா ஈனா ஈனா. சரியா எழுதுற. டேய் பள்ளிக்கூடத்துல என்னடா சொல்லிருந்தாங்க? சொல்றா. வாங்கடா சொல்றேன். டேய் சொல்றா. சீக்கிரமா சொல்றா. டேய் இருங்கடா சொல்றேன். டேய் சொல்றா. இருங்கடா ஸ்லேட்டை எடுத்து எழுதி காட்டுறேன்டா. டேய் பள்ளிக்கூடத்துல என்னடா சொல்லி தந்தாங்க? சொல்றா. நான் உங்களுக்கு சொல்லி தரேன், சொல்லுங்கடா. சரிடா. ஆனா ஆனா ஆவண்ணா ஆவண்ணா ஈனா ஈனா ஈயண்ணா ஈயண்ணா ஊனா ஊனா. பரவாயில்லையே, லூர்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி படிக்கிற பையனை ஆடு மேய்க்க அனுப்பியிருந்தனே. ஓனா ஓனா ஒவ்வண்ணா ஒவ்வண்ணா. சௌந்தரியம்மாள், அம்மா சௌந்தரி. ஸ்தோத்திரம் ஃபாதர், வாங்க உட்காருங்க. சரிம்மா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமாம்மா, எங்க லூர்து சாமிய காணோம்? இங்கதான் எங்கேயாவது விளையாட போயிருப்பான். நல்லா படிக்கிறானா? நல்லா படிக்கிறான் ஃபாதர். அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா ஓடி போய் உதவி செய்யறான். நல்ல குணமா இருக்கான். அப்படியாம்மா? நல்ல விஷயம்மா. தாய் தகப்பன் ஆதரவு இல்லாம கஷ்டப்பட்டு வளர்க்கிற உன் நல்ல குணத்துக்கு ஆண்டவர் இயேசு ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. உனக்காக நானும் ஜெபம் பண்றேம்மா. ரொம்ப நன்றி ஃபாதர். சௌந்தரி, என்னக்கா? சௌந்தரி, லூர்தும் பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்கம்மா. லூர்து போய் ஒரு குடிசைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த குடிசை திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. லூர்து உள்ள மாட்டிக்கிட்டாமா. ஐயோ ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. அம்மா சௌந்தரி, இந்த மாதிரி நேரத்துல பதட்டப்படக்கூடாதுமா. தைரியமா இரு. கடவுள் கிருபையால லூர்து சாமிக்கு எதுவும் ஆகாது. நாம எல்லாரும் சேர்ந்து போய் அவனை காப்பாத்தலாம். வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயோ உள்ள புள்ள மாட்டிக்கிச்சே. யாராவது காப்பாத்துங்க. ஊத்து ஊத்து ஊத்து. வாமா சீக்கிரம் வா. எடுத்துடா. சீக்கிரம் உள்ள. ஏம்மா வாங்கம்மா. வாங்க. காப்பாத்துங்க. வாங்கம்மா. லூர்து அம்மா. லூர்து, உனக்கு எதுவும் ஆகலையப்பா? நெருப்பு எதுவும் படலையே? இல்லம்மா, இவங்க என்ன காப்பாத்திட்டாங்க. குடு பார்க்கலாம். பாத்தியம்மா, மாதாவே லூர்து சாமிய காப்பாத்திருக்காங்க. அவங்க கருணையே கருணம்மா. மாதாவே ரொம்ப நன்றிம்மா. நீ மட்டும் இல்லைன்னா இந்த குழந்தைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும். இந்த குழந்தை மாதாவை மனசார நம்பி இருக்கு. மாதா நம்பினவங்களை கைவிட மாட்டாங்கன்னு உறுதியாயிடுச்சு. இத பாருங்க பசங்களா, நீங்களும் லூர்து சாமி போல மாதா மேல நம்பிக்கை வைங்க. மாதா உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. லூர்து, நீ மாதாவை நம்பினதுனால உன்னை
மாதாவோட பிள்ளையாவே ஆக்கிடுறேன்ப்பா. காட் பிளஸ். சரிங்க ஃபாதர். இத வச்சுக்க. குடிசை எரிஞ்சதுல லூர்து சாமி மாதாவோட அருளால எந்த தீங்கும் நடக்காம தப்பிச்சிட்டாரா. அதுக்கப்புறம் என்னாச்சு? வடுகர்பேட்டையில இருந்து புள்ளம்பாடி வரைக்கும் நடந்தே போய் 2வதுல இருந்து 5வது வரைக்கும் படிச்சாராம். இடையில படிப்பு தடப்பட்டு போச்சாம். அதுக்கப்புறம் சௌந்தரியம்மா தான் சொந்தக்கார ஃபாதர் சேவியர் கிட்ட கூட்டிட்டு போய் மேகலத்தூர்ல திரும்பவும் படிக்க வச்சாங்களாம். சோஸ்திரம் ஃபாதர். ஆசீர்வாதம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஃபாதர். லூர்து, நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம்ப்பா. மார்க் என்னமோ சராசரி தான், ஆனா பழக்க வழக்கம் நல்லா இருக்கு. கான்டாக்ட் சர்டிபிகேட்டும் சிறப்பா இருக்கு. என்னோட ஒரே சந்தோஷம் அதாங்க ஃபாதர். இவனோட நல்ல குணத்துக்கும் இறை நம்பிக்கைக்கும் பாக்குறவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த இறை நம்பிக்கையோடவே இருக்கணும் லூர்து, சரியா? சரிங்க ஃபாதர். தாய் ஸ்தானத்துல இருந்து சௌந்தரி உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா. அம்மா பேரை காப்பாத்துற மாதிரி நீ நடந்துக்கணும், என்ன? நிச்சயமா ஃபாதர். உனக்கு என்னென்ன தேவையோ அத எல்லாத்தையும் மாதா கிட்ட வேண்டிக்க. மாதா ஏசப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவாங்க. சரிங்க ஃபாதர். சௌந்தரியம்மா, நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நாங்க லூர்த பத்திரமா பாத்துக்கிறோம். சரிங்க நீ ஃபாதர். ஊருக்கு கிளம்பு. லூர்து, ஃபாதர் சொல்ற மாதிரி கேட்டு நல்லபடியா நடந்துக்கணும். அம்மா போயிட்டு வரேன். சரிம்மா. வரேன் ஃபாதர். ஆசீர்வாதம்மா. பார்த்து ஜாக்கிரதையா போ. ஃபாதர், சொல்லுப்பா. நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன பண்ணணும் ஃபாதர்? திருச்சட்ட நூல்ல என்ன எழுதியிருக்குன்னு நீ படிச்சிருக்கல்ல? படிச்சிருக்கேன் ஃபாதர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல அடுத்தவர் மீதும் அன்பு கூர்வாயாக. கரெக்ட். அதுக்கு உதாரணமா ஒரு பைபிள் கதை ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க ஃபாதர். ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகையில கள்வர் கையில மாட்டிக்கிட்டான். அவங்க அந்த மனுஷனோட ஆடைகளை உரிச்செடுத்து அவனை காயப்படுத்திட்டு குற்றுயிரா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப தற்செயலா ஒரு குரு வந்தாரு. அவர் அந்த மனுஷனை பார்த்து கண்டுக்காம போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு லேவியன் அந்த பக்கமா வந்தான். அவனும் கண்டுக்காம போயிட்டான்.
மூணாவதா ஒரு சமாரியன் வந்தான். அவன் அந்த மனுஷன் பக்கத்துல போய் அவனை பார்த்து அவன் காயத்துக்கு திராட்சை மதுவும் எண்ணெயும் தடவி விட்டு அவனை தான் வந்த அந்த விலங்கு மேலேயே ஏத்திட்டு போய் ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு சத்திரக்காரங்கிட்ட ஒப்படைச்சான். அடுத்த நாள் அவன் கிளம்பும் போது சத்திரக்காரங்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அவனை நல்லா பாத்துக்கோங்க, இதுக்கு மேலேயும் பணம் செலவு ஆச்சுன்னா நான் திரும்பி வரும்போது பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அந்த 3 பேர்ல யாரு அவனை அன்பு செஞ்சவன்? மூணாவதா வந்து இரக்கம் காட்டியவரே ஃபாதர். ஆமாப்பா, எவன் ஒருத்தன் கடவுளுக்கு பயந்து தேவைப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு சுயநலம் இல்லாம வாழறானோ அவனுக்கு இந்த உலகத்துல நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும்பா. அவன் இறந்த பிறகும் அவனுக்கு முடிவில்லாத வாழ்வு உண்டு. இந்த கதை நமக்கு சொல்ற செய்தியும் இதுதான்ப்பா. நிச்சயமா ஃபாதர். அந்த சமாரியன் மாதிரியே நானும் எல்லார்கிட்டயும் அன்போட இருப்பேன். அது மட்டும் இல்லாம என்னால முடிஞ்ச உதவிய எல்லாருக்கும் செய்வேன் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம்பா. ஆண்டவர் இயேசுவோட கிருபை உனக்கு என்னாலும் இருக்கும். வா. ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்வின், அடிபட்டுருச்சா? கொஞ்சம் பொறுத்து. வலிக்குதுடா, என்ன மன்னிச்சரா லூர்து. எதுக்கு அல்வின் மன்னிப்பு கேட்கிற? நீ என்ன தப்பு பண்ண? நேத்து விளையாடிட்டு இருக்கும்போது நான் உன்னை தள்ளி விட்டதை மனசுல வச்சுக்காம எனக்கு வந்து உதவி பண்றியே. அதை இன்னுமா மனசுல வச்சிருக்க? வருத்தப்படாத அல்வின். மறக்கணும், மன்னிக்கணும். இதை தான் பைபிளும் சொல்லுது, நம்ம ஃபாதரும் சொல்றாரு. அதுதான் மனுஷ குணம். நீ இனிமே விளையாடும் போது ஜாக்கிரதையா இருஎன்ன. ரொம்ப நன்றி லூர்து. பார்த்து மெதுவாங்கிறியா அல்வின்? பார்த்து மெதுவா நட. லூர்து, ஏன்டா ஓடிச்ச? டீச்சர். ஃபாதருக்கு யாரா பதில் சொல்றது? இல்ல டீச்சர், அது வந்து உடச்சது இல்லாம ஒத்துக்கு தங்குறியா நீ? வாடா, உனக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அடங்குவ. முட்டி போடு. பண்ண தப்ப மறைக்க கூடாது, அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனை. நான் சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட நீ எந்திரிக்க கூடாது. என்னது, லூர்து சாமி முட்டி போட்டுட்டு இருக்கா? லூர்து, என்னப்பா ஆச்சு? ஃபாதர், உங்க ரூம்ல இருந்த கண்ணாடி விளக்க உடைச்சிட்டான் ஃபாதர். கண்ணாடி விளக்க உடைச்சிட்டானா? லூர்து வா, இருக்காதே. லூர்து, என்னப்பா நடந்தது? அது வந்து ஃபாதர், ம், நானும் ராபர்ட்டும் உங்க ரூமை சுத்தம் செய்யலான்னு போனோம். சரி. லூர்து, நல்லா அழகா இருக்கு பாரு. ஏய், அது தொடாம வேலையா பாரு. இருடா. டே
டேய் ராபர்ட், நான் தான் எடுக்க வேணாம்னு சொன்னல, ஏன்டா எடுத்த இத? மன்னிச்சுக்கடா, தவறி விழுந்துருச்சு. சரி, இங்க இருந்து நீ சீக்கிரம் போ. டேய் நீ வாடா, நம்ம போயிடலாம். நீ போடா, நான் வந்துடுறேன். டேய், வாடா. நான் வரேன், நீ முதல்ல போடா. எழுந்திருப்பா. கூட்டாளிக்காக நீ பண்ணாத தப்புக்கு பழி ஏத்திருக்கியே, ஏன்? அவன் பண்ணாத தப்புக்கு டீச்சர் அடிப்பாங்க, தண்டனை கொடுப்பாங்க. பாவம், அந்த பையன் தாங்க மாட்டான். அதனால தான் பழிய நான் ஏத்துக்கிட்டேன் ஃபாதர். நீ எப்ப பைபிள் படிக்க ஆரம்பிச்சியோ அப்பல இருந்து உனக்குள்ள நல்ல குணங்கள் உருவாகிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் வரேன். இயேசு கூட நாம செஞ்ச பாவங்களுக்காக அவரு சிலுவைய சுமந்தாரு. அந்த மனசு எல்லார்கிட்டயும் இருந்தா நல்லா இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற குணமும் அடுத்தவங்களை நேசிக்கிற அன்பும் எப்பவுமே உன்கிட்ட இருக்கணும்பா. அதுக்கு மாதாவும் ஆண்டவரும் உனக்கு துணை செய்வாங்கப்பா. ரொம்ப நன்றி ஃபாதர். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கும் செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிருக்காரு. அதையே சின்ன வயசுல இருந்து தன்னோட வாழ்க்கை முறையாவே மாத்திருக்காரு இறையடியார் அவர்கள். ஊனமுள்ள நண்பன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தன்னோட பள்ளி பருவத்திலேயே முடிவெடுத்த இறையடியார் கடைசி காலகட்டம் வரைக்கும் அப்படியேதான் வாழ்ந்திருக்காரு. அவரோட வாழ்க்கை தான் நாம இப்போ தொடர்ந்து பார்க்க போறோம். படிப்புல சுமாரா இருந்தாலும் பண்புலையும் பழக்கத்திலையும் நல்ல விதமா வளர்த்திருக்கீங்களே, ரொம்ப நன்றி ஃபாதர். சௌந்தரி, ஒன்னு தெரிஞ்சுக்க, படிப்புங்கிறது எதுக்கு? இந்த சமூகத்துல நல்லபடியா வாழறதுக்கு தான். லூர்துக்கு ஏட்டுக்கல்வி சரியா அமையலனாலும் வாழ்க்கை கல்வி நல்ல பாடங்களை கத்து கொடுத்திருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற குணம் அவனுக்கு இயற்கையாவே இருக்கு. லூர்து சாமி நல்லா வருவாமா, நம்பிக்கையோட இரு. என்னோட வாக்கு பொய்யாகாது. நீ வேணா பாரு, இந்த சமூகமே மெச்சிக்கிற மாதிரி லூர்து சாமியோட வாழ்க்கை அமையும். என்னப்பா லூர்து, நான் சொல்றது சரிதானே? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் ஃபாதர். இந்தம்மா, இதுல டிசி இருக்கு. ஃபாதருக்கு லெட்டரும் எழுதி வச்சிருக்க. நீ சின்ன குழந்தை இல்ல, கடலூர் செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல 6ஆம் வகுப்பு படிக்க போற. இங்க எப்படி நீ நல்ல பேர் வாங்கினியோ அதே மாதிரி அந்த ஸ்கூல்லயும் நீ நல்ல பேர் எடுக்கணும். உன் மேல நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்துப்பா. நிச்சயமா ஃபாதர், நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது. உண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புதத்தாய் இவராம். பூண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புதத்தாய் இவராம். உலோகம் வந்த பூண்டி தாயை போற்றி பாடிடுவோம். உலோகம் வந்த பூண்டி தாயை போற்றி பாடிடுவோம். இறையடியார் லூர்து சேவியர், இறையடியார் லூர்து சேவியர். அன்னையின் ஊழியராய், அன்னையின் ஊழியராய் பணிபுரிந்து வாசம் செய்த புண்ணிய பூமிக்கு பணிபுரிந்து வாசம் செய்த புண்ணிய பூமிக்கு ஒரு முறை